எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. இன்னும் ஒருத்தர் எலெக்ஷன் வருது. நம்ம வீட்டுல 3 ஓட்டு இருக்குது. தலைக்கு 5னா கூட ஒரு 5000 வரும். அது எதிரி 10,000 விட்டா 30,000 வரும். எப்படி இந்த மாதிரி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். என்ன ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லைடா, வர வாரம் எலெக்ஷன் வருது. நம்ம வீட்டில் 3 பேர் இருக்கிறாங்க. தலைக்கு 10னா கூட 30,000 வருது இல்லை. அதனால இப்போ ஜாலியாக இருக்கேன்னு அதை பற்றி யோசனை பண்ணிட்டு இருந்தேன். நம்ம இப்ப சமயத்துக்கு 20,000 ரூபாய் இருந்தா போதுங்க. 20,000 இருந்தா போதுமா? ஏன் அப்படின்னா தலைப்போற வீட்டு வாடகை கட்டணும், பால்காரன் காசு கொடுக்கணும், முறவாசல் காசு கொடுக்கணும், எல்லாம் அதுக்கு காசு நிறைய தேவைப்படுதுங்க. 20,000 ரூபாய் தேவைப்படுதுங்க. இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்ட ஒரு வாரம் ஒரு வாரம் எங்கங்க பொறுக்கிட்டு அவங்க திட்டிட்டே இருக்கிறாங்க. வந்து வீட்டுல சாமான் தூக்கி போடும், அது தூக்கி போடும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமா, நம்ம குடி வந்த காலத்துல இருந்து அவசரம் தூக்கி போறோங்கிறான். அவன் தூக்கியும் போட மாட்டான், அவன் ஒண்ணும் செய்ய மாட்டான். அவன் ஒரு தொடநடிக்கை வாய் தான் பேசுவான். தொடநடிங்க நீங்க சொல்றீங்க. 4 பேர் இருக்கிற சாமான தூக்கி போட்டா நம்மளுக்கு அசிங்கம் இல்லையா? அப்படி என்ன பெருசு சாமான ஒரு பெருசா தூக்கி போட போறான்? தூக்கிடுவான். யாருங்க? நான் வந்து உங்க வீட்டுக்கார்ட்ட எங்க அண்ணனுக்கு மாத்திரை வாங்கி கொடுத்தேன். மாத்திரையை சாப்பிட்டு எங்க அண்ணன் பெட்ல சேர்ந்த மாதிரி ஆயிப்போச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். இரு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்ச மாத்திரை. ஆமா, அந்த மாத்திரை ஒரு மாத்திரை ஃபுல்லா கொடுத்தியா? ஒரு மாத்திரை சாப்பிடல. எங்க அண்ணன் பீரை சாப்பிட்டு அதிகமா இருக்குன்னு 1/2 மாத்திரை சாப்பிட்டான். அதுதான் புடச்சிக்கிட்டா. ஒரு மாத்திரை சாப்பிட்டதா கதையை முடிஞ்சிருக்குங்க. இப்ப டாக்டர் 50,000 பணம் இருந்தாதான் காப்பாற்ற முடியும் இருக்காரு. இங்கே கூட்டு அங்கேயே கூட்டு போனேன். உன்னுடைய ராசிதான் தெரிஞ்சு போச்ச. அதான் அங்க கூட்டு போயிருக்கான். 50,000 பணம் கொடு, இல்லைன்னு வச்சுக்க கொருக்கு பெட்ட கோபால வச்சு உன் வீட்டுக்கார தூக்கிடுவான். தூக்கிட்டு போவா. தூக்கிட்டு போங்க. முதல்ல 20,000 கொடுங்க, மீதியை 30,000 அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். 20,000 வராதுங்க, எதுவும் வராதுங்க, தூக்கிட்டு போங்க. அம்மா நல்ல 20,000 ரெடி பண்ணி வையம்மா, 1 மணி நேரத்துல வரேன். இப்படியெல்லாம் நம்மளுக்கு தலையிட்டு அவங்க கிட்ட எல்லாம் திட்டுவாங்க. நினைட்டு நீ போய்ங்க வேலைக்கு போயிருந்தா ஏன் நமக்கு இவ்வளவு கஷ்டம்? என் நேரம் அவனுங்க ஏற்கனவே கீழ்பாக்கதான் வந்தேன்னு சொன்னானுங்க. அதனால அவனுக்கு நடந்தது பூரா அவன் குரங்காட்டம் மயிலாட்டம்னு அவன் ஒருத்தன் மென்டல் பேசினான். இவன் வந்து கொனியை கழுத்து பிடிச்சி எரிக்கிற மாதிரி பேசினான். சரி, இவெல்லாம் எதுக்கு நாட்டிலிருந்து வேஸ்ட்டுன்னு சொல்லி ஒரே அடியே போகிறதுக்கு மாத்திரை எழுதி கொடுத்தேன். அவன் ஒரு மாத்திரை முழுசாக இருந்தால் பெட்லேயே கதை முடிஞ்சிருக்கும். அவன் பாதி மாத்திரை போட்டு உயிர் ஊஞ்சல் அடிச்சுக்கிறான். இப்ப நான் மாட்டிக்கிட்டேன். என்ன பண்றது? பாவம் இல்லையா? என்னத்த பாவம்? அவனுக்கு இருக்கிறது ஒண்ணு இல்ல. எல்லாம் வருவாங்க, நல்ல பேஷண்ட் எனக்கு பார்க்க தெரியும். அவன் மேல வந்து கீழ் பார்த்து மென்டல் ஆகி அவனுக்கு தப்பிச்சு வந்திருக்கானுங்க. அதனால பண்ணக்கூடாது. நம்மளுக்கு குழந்தை குட்டி இருக்குல்ல. சரி அதெல்லாம் கொடுக்கிட்டோம். இப்ப அவனுக்கு கேட்டானா 30,000 எலெக்ஷன் பணத்தை வாங்கி அவன்கிட்ட கொடுத்துடலாம். வீட்டு வாடகை ஹவுஸ் ஓனர் சொல்லி சமாளி, ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளி. அவன் போய் எலெக்ஷன் போய் 30,000 கலெக்ட் பண்ணிட்டு வரேன். அவன் என்ன கோபாலுக்கு போய் தூக்குறங்கிறான். தூக்குறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணிட்டு வரேன். போய் வீட்டு வாடகை சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்த வாரம் தரேன்னு சொல்லு.